Many times we may make a purpose and decision in our life that I won't do any evil or I won't do any sin. எந்த ஒரு பாவத்தையும் எந்த தீமையை நான் செய்யக்கூடாது, இன்னையிலிருந்து நான் நல்லா வாழணும் அப்படின்னு உள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு வில் பவர் இருக்கும். உள்ள உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் ஒரு வில் பவர் இருக்கும். இனிமேல் நான் கரெக்டா இருப்பேன், இந்த பிரதர் மாதிரி நானும் இனிமேல் சாட்சியா இருப்பேன், நானும் பட்டணங்கள் தூரம் போய் இயேசுவை சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு வில் பவர், ஒரு எண்ணம், ஒரு வாஞ்ச. ஆனா எல்லாம் முடிச்சு அப்படி கீழே இறங்கி கொஞ்சம் போன உடனே இந்த மைண்ட் அப்படியே திசை திரும்பும். அந்த மைண்ட் அப்படியே திசை திரும்பும். மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கான எல்லா காரியத்தையும் இருளுக்கு சொந்தக்காரன், இருளுக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் உன் சிந்தைக்குள்ள கொண்டு வருவான். சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள். ஆனா உள்ள இருக்கும்போது என்ன பண்ணிருப்பேன்னா தீர்மானம் பண்ணிருப்பேன், சே இனிமேல் எதுவும் செய்யக்கூடாதுடா, இனி குடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, எல்லா கன்றாவையும் தூக்கி போட்டு இல்லை நல்ல பையனா, எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பையனா, எங்க பாஸ்டருக்கு நல்ல பையனா, எங்க குடும்பத்துக்கு நல்ல பையனா இருக்கணும், நல்ல பொண்ணா இருக்கணும்னு நீ முடிவு பண்ணி போனதை கொஞ்ச நேரத்திலே மைண்டை எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சு. அதான் பாடுறோம், உம்மை நேசித்து நான் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் மறுபடியும் பழச போயிடக்கூடாது, உம்மை வாஞ்சையா பின்பற்றுவதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, திரும்பியும் பாவத்தில் விழக்கூடாது. அப்படின்னா அப்போ நான் என்னதான் செய்யணும்? நான் என்னதான் செய்யணும்? என்ன செஞ்சா நான் இந்த பிரதர் போல, ஊழியக்காரங்க போல, எங்க அப்பா அம்மா விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ல, ஊரெல்லாம் என்ன எவ்வளோ மோசமா பேசினாங்களோ அதெல்லாம் மாதிரி, எப்படி இந்த பையன் இப்படி மாறிட்டான், எப்படி இந்த பொண்ணு இப்படி மாறிட்டான்னு சொல்லும் அளவுக்கு மாறணும்னா என்னதான் செய்யணுங்க? அன்பு தேவ பிள்ளையே, லிசன். எவ்வளோ வாலிபர்கள் இருப்பாங்க. வேதத்துல ஒரு அற்புதமான வசனம் இருந்தது, வாலிபர்களை குறித்து ஒரு செய்தி. சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஓகே, பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு? பசி வரக்கூடாது, சரியா? ஆமாம், அப்படியே அந்த சாப்பாட்டு அந்த பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு வருவாங்க, அந்த அண்டா அப்படி தூக்கிட்டு வரும்போது கூடவே அந்த ஸ்மெல் அப்படியே வரும் உள்ள, சரியா? ஆமாம், உன் மூக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது, சென்ஸ், சரியா? அது வந்துடுச்சுன்னா எனக்கு தெரியும், நான் கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது வந்த கொஞ்ச நேரத்தில் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். என்னோட டைம் 1/2 hour. அப்போ எத்தனை மணிக்கு முடியும்? 1:30 மணிக்கு முடிஞ்சிடும், கரெக்ட் தானே? 1:30 முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன். அதுக்கு மேலே போனால் நீங்கள்லாம் எழுந்து போயிடலாம், சரியா? 1:30 மணிக்கு மேலே நான் போயிட்டுனா நீங்கள் எழுந்து போயிடலாம். நீங்கள் எழுந்து போகாத அளவுக்கு நான் முடிச்சுடுவேன், ரைட்? சொல்ல வேண்டிய குறிப்பை மட்டும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுவேன். அப்போ இப்படி மாறுவதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளை விட சக்தி வாய்ந்தவன் அந்த இருளுக்கு அதிபதியாக பிசாசு, த சட்டன், நம்மளை விட பயங்கர சக்தியானவன். ஏன்னா அவன் கடவுளோடு போரிடக்கூடியவன். கடவுளோடையே போர் செய்கிறவனை நம்மளால் மேற்கொள்ள முடியுமானா முடியாது. ஆனால் முடியும். என்னையா சொல்ற, வரும் வராது மாதிரி இருக்கு? நம்மளால முடியாது, ஆனால் முடியும். எப்படி நம்மளால முடியாதுன்றீங்க ஆனால் முடியுன்றீங்க? நம்ம சொந்த சக்தியினால, சொந்த பலத்தினால முடியாது. ஆனால் யாரால முடியும்னா, நாம் இயேசுவை நம்ம உள்ளத்தில் அழைத்து அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஆவியினால முடியும். ஆவியானவர் எல்லாத்தையும் செய்வார். பவுல் ஒருத்தர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ரைட்டா? அந்த கிறிஸ்து நம்மளை எப்படி பலப்படுத்துவார்? அந்த கிறிஸ்து நம்மை எப்படி பலப்படுத்துவார்? கிறிஸ்து தான் பலப்படுத்துறார். ஆனா எப்படி பலப்படுத்துகிறார்? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற போது, அந்த முடிவு வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, பூமி எங்கும் சாட்சியா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? எங்க? பூமி எங்கும் சாட்சியா இருப்பீங்க. பூமி எங்கும், வீட்டில், சொசைட்டியில், நீ வேலை செய்கிற இடத்துல, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், உன் சர்ச்சில், எங்கேயும் நீ சாட்சியா இருப்ப. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, பிலிப்பியர் 4:13. அப்போ இந்த கிறிஸ்து நம்மளை எப்படி பலப்படுத்துகிறார் அப்படின்னா, ஆவியினால. இது எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற போது நீங்க பலன் அடைவீர்கள். அப்போ பூமியின் கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு. அப்ப இதுதான் ஃபேக்ட். திஸ் இஸ் ஃபேக்ட், உண்மை, யதார்த்தம். அப்போ என்ன செய்யறது? என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவர் பைபிளில் ஒரு மனிதனை, ஒரு அருமையான வாலிபனை ஒரு ஃபென்டாஸ்டிக்கான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்தில். அவனும் அவனுடைய நண்பர்கள். அப்போ இந்த வாலிபர்கள் யாருன்னா,
தானியேல். அவனுடைய நண்பர்கள் யாரு? நோ 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 டோன்ட் சே சாத்ராக். யாரு? அனனியா, மிஷாவேல், அசரியா. யூ ஷுட் ஹேவ் த இன்ட்ரெஸ்ட் டு சே திஸ் வேர்ட். சரியா? அது சொல்லுங்க, தப்பு இல்லை, அதனால பாவமான தப்பு இல்லை. ஆனால் இதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்றத காட்டிலும் நாம் எந்த பேரை சொல்லணுமா? அனனியா, மிஷாவேல் அண்ட் அசரியா. இந்த 3 வாலிபர்கள் பிளஸ் தானியேல். அப்போ தானியேல் தான் அந்த வாலிபர்களுக்கு தலைவனாக, அவங்கள லீட் பண்ணக்கூடியவனாக, பெஸ்ட் ஃப்ரெண்டில் அவன் ஒருவனாக இருக்கிறான். அப்போ இவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தானியேல் 1 அதிகாரம் 15ஆம் வசனம். தானியேல் 1 அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லா வாலிபரை பார்க்கிலும் இந்த 4 பேருடைய முகம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, அந்த முகமானது கலை உள்ளதாய் இருந்தது. பாருங்க. அப்போ இந்த வாலிபர்களுடைய முகம், எந்த வாலிபர்கள்? இந்த 4 பேரு, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. இந்த 4 வாலிபருடைய முகம் மட்டும் எப்படி இருந்ததா? கலை, முகக்கலை உள்ளதாய் காணப்பட்டது. They appeared better than all the young men. எத்தனை young men இருந்தாங்கன்னா ஏறத்தாழ 100 பேர் இருந்தாங்க. 100 வாலிபர்கள்ல இந்த 4 வாலிபர்கள் மட்டும் பிரைட்டா இருந்தாங்க. இந்த உலகத்துல நிறைய வாலிபர்கள் இருக்கலாம், இந்த உலகத்துல சமூகத்துல நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நீங்க பிரைட்டரா இருக்கணும். மற்றவர்களை காட்டிலும் நீங்க முகக்கலை உடையவர்களாய் பிரைட்டராக இருக்கணும். எல்லா வாலிபர்கள் தான். அவனும் பிகாம் படிக்கிறான், எம்பிபிஎஸ் படிக்கிறான், அவனும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறான், குரூப் 4 எழுதுறான், அவன் பிஎஸ்சி படிக்கிறான். இல்லை, எல்லாரும் படிக்கிறாங்க. எல்லாரும் மாதிரியும் கூட்டத்தோட கூட்டமா நீ இருக்காத. கூட்டத்தோட கூட்டமா இருந்து பாவத்துல உழன்று புதர்கள்ல தூங்கினவன் இன்னைக்கு தனியா ஒரு மேடையில உட்கார்ந்துருக்கிறான். கை தட்டுறீங்களா? கூட்டத்தோட கூட்டமா இருந்து உழன்று சுழன்று பாவத்துக்கு அடிமையா இருந்த ஒரு வாலிபனை இன்னைக்கு பாருங்க செஞ்சது யார் தெரியுமா? கர்த்தர். அப்போ கர்த்தர் ஒருத்தனை தூக்கி எங்க வைக்கிறாரு? ஆமா, உங்க வயதுள்ள நபர், உங்களை போல வயதுள்ளவன், உங்களை போல வாழ்ந்த வாழ்க்கையுடைய ஒரு தம்பி இன்னைக்கு பரிசுத்தவான்கள் அமரும் மேடையில கர்த்தரை இவரை உட்கார வைக்கிறாருன்னா, நீதிமான்கள் உட்கார இடத்துல, ஊழியர்கள் உட்கார இடத்துல அவருக்கு என்ன வயசு? உங்க வயசு தானே. ஆனா அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? யாரு? நீ 100 பேர்ல 100 பேரா இருக்க கூடாது, அந்த 100 பேர்ல 4 பேரா நிக்கணும். கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது, வேத வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய முகங்கள் மற்ற எல்லா வாலிபரை காட்டிலும் முகக்கலை உடையதாக, பிரகாசம் உடைய. அப்ப நீ எல்லா வாலிபனை போல இருந்தா என்ன பிரயோஜனம்? உன்னுடைய முகம், நீ யாரு? கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆண்டவரை தேடுறடைய பிள்ளை. அப்ப உன் முகம் should be brighter than all the young men. உன்னுடைய முகம் மற்றவர்களை காட்டிலும் முகம் கலை உள்ளதாய். நம்ம முகக்கலை எப்படி உருவாக்குவோம்? What we do? Let me ask Sam. Mr. Sam, you tell me how your face become brighter. திடீரென்று ஒரு 15 நாட்களுக்குள் உங்கள் முகம் இப்படி மாறுவதற்கு காரணம் என்ன? எதை போட்டு தேய்த்தீர்கள்? Sam வந்து ஒரிஜினலி he is colored, இல்லையா, bright in color. ஆனா சமீபத்தில் அவன் முகம் திடீர்னு ஒரு புது பொலிவா விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த மர்மம் நமக்கு தெரியவில்லை. ஆனா சாம் சொன்னா, ஒன்னும் பண்ணல, நான் ஒன்னும் பண்ணல, ஜெபம் பண்ணேன்னா. தம்பி, எவனும் ஏத்துக்க மாட்டான். எவனோ எங்களுக்கு தெரியும் சாம. சரி, நல்லா கவனிங்க. So because not by the facial, not by the makeup kits. சில பிள்ளைகளுடைய பேகை திறந்து பாருங்க, எல்லாருக்கும் சின்ன கண்ணாடியில இருந்து ஒரு குட்டி பார்லரே உள்ள இருக்கும்.
ஆமாம், ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு கிடுன்னு காலேஜில் இருந்து அவசரமாக ஓடும். சரி, ரெஸ்ட் ரூம் தானே, எதுக்கு பைய தூக்கிட்டு போற, எதுக்கு ஹேண்ட்பேக்கோட ஓடுறீங்க? ஏன்னா அங்கே போய் அப்பப்போ கண்ணாடியை பார்த்து டக்குன்னு. I know one of my friend who studied with me. அப்போ one day when I went to the office, அப்போ I rang up to her and I said, I am here in Mylapore. On the way, I want to see you. நான் மயிலாப்பூரில் இருக்கிறேன், நான் வரும்போது பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்று. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அப்படியா இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, நான் I will be there in 5 minutes அப்படின்ட்டா. 5 நிமிஷமா? அப்படியா, ஓகே, வந்தீங்கன்னா லாபியில் யூ ப்ளீஸ் ஸ்டே தேர், ஐ வில் பி பேக் அப்படின்னா. 10 நிமிஷமா ஆளுக்காணும். நான் வந்து சேர்ந்து 10-15 நிமிஷம் ஆச்சு ஆளுக்காணும். என்னென்ன கதை, இந்த அம்மா உள்ளே போயிட்டு கடன்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி காலையிலேருந்து அப்படியே கலையாத மேக்கப் மாதிரி வந்து நிற்கிறாங்க. நான் சொன்னேன், இட் இஸ் ஆல்ரெடி இட் இஸ் 5. வீட்டில இருந்து இப்போதான் வந்த மாதிரி முகம் இவ்வளோ பிரைட்டாக இருக்க, என்ன விஷயம்? அது அப்படிதான். எல்லாரும் என்ன பண்றாங்க, வேலை செய்கிறவர்களும் குழந்தைகளை பெற்றவர்கள் கூட கிட்ஸ் வச்சுக்கிட்டு எங்க போனாலும் சுத்துறாங்க. இந்த கலையெல்லாம் இல்லை, அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கல்யாண பிள்ளைங்கெல்லாம் பாருங்க, அந்த நேரம், அந்த ரிசப்ஷன் டைம், அந்த கல்யாண நேரத்தில் அவங்க முகம் அப்படி பிரைட்டாக இருக்கும். ஆனால் பாவம், அது உண்மையாகவே அது அழகாக இருந்த முகத்தை எதையாவது போட்டு வர்ணம் போட்டு தீட்டி அதை ஒரு வழி ஆக்கி வீட்டுக்கு வெளியில் மாற்ற திருஷ்டி பொம்மை மாதிரி மாறிடும். நல்லா இருந்த முகத்தை அப்படி மாற்றிடுவாங்க. சரி, போட்டோம். இங்கே இவர்களுக்கு இது என்ன காரணம்? இவர்கள் ஏன் இப்படி பிரகாசமாக இருந்தார்? இந்த 4 வாலிபர்கள் மறுபடியுமா சத்தமா ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? அந்த வசனம் வாசிங்க. 1:15. 10 நாள் நல்லா கவனிச்சிங்க. 10 நாள் சென்ற பின்பு அப்போ 96 வாலிபர்கள் ராஜபோஜனம் புசிக்கிறார்கள். நல்லா கவனிச்சிங்க. 96 வாலிபர்களும் அவங்க என்ன சாப்பிட்டுருக்கிறாங்க? ராஜபோஜனங்களை அவர்கள் சாப்பிட்டதாக வேதம் சொல்லுகிறது. The delicacies of the king. The delicacy, ஒரு ராஜாவின் உணவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சிஎம் கூட்டு ஒரு விருந்து கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும்? நாங்கள் ஒரு விருந்துக்கு போயிருந்தோம். நம்ம திருச்சபையிலேருந்து என் கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க. அந்த விருந்துக்கு போயிருந்தா நாங்கள் போகும்போது எங்கள் ரிலேட்டிவ் சொன்னாங்க, ஃபாதர் என்ன நீங்கள் வந்த நேரம் பார்த்து சாப்பாடு எதுவும் இல்லாத போச்சு, ஆனால் ஒன்று நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அப்போ இப்போ அற்புதம் நடக்கும், சாப்பாடு கிடைக்கும்ட்டாங்க. சாப்பாடு முடிகிற ஸ்டேஜ் அவங்களுக்குலாம் நிறைய பேர் கிடைக்கல. நீங்கள் ஃபாதர் வந்ததுனால இங்கே அற்புதம் நடக்கும். எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் மாமா மக சொல்கிறாங்க, எனக்கு மைனி அவங்க சொல்கிறாங்க அற்புதம் நடக்கும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெண்ணினுடைய தகப்பனார் வேகமாக வந்தார். ஃபாதர் வாங்க வாங்க அப்படின்னு. நாங்கள் மேலே போய் கிஃப்ட் கொடுத்துட்டு கீழே வந்து நிற்கிறோம். ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணாங்க லைனாக. இந்த பக்கம் ஒரு 20 பேர், இந்த பக்கம் ஒரு 20-25 பேர் உட்கார்ற மாதிரி டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பார்த்தா விதவிதமாக வைக்கிறாங்க. நடுவில் இந்த தம்பி வந்தார், இருக்கிறார் பார், அவர் 3 நாள் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் ஆமாம், விதவிதமாக வைக்கிறது. இவ்வளோ பெரிய லேம்ப், ஆட்டுக்குட்டினுடைய கால், ஃபிஷ்ஷு, கோட், ஷீப், அது கோட்டு, பீஃபு, அது இதுன்னு எல்லா வெரைட்டியும் வச்சு அடிக்க வச்சிருக்கு. ஒரு இஸ்லாம் சகல விதமான, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சாப்பிட்றதுனே தெரியல. மீன்கள்ல விதவிதமா இருக்கு, பிரான்ஸ்ல விதவிதமா இருக்கு, மட்டன்ல விதவிதமா இருக்கு, எல்லா வகையான. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு செஃப், அவர் பெரிய கேன்டீன் வச்சிருக்கிறாரு. அவர் பெரிய அங்கே நிறைய விஐபிக்கெல்லாம் அவங்க தான் ஆர்டர்ஸ் எடுத்து செய்வாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் விஐபிஸ்க்கும். அவருடைய மகள், அதனால் அவர் விதவிதமாக வச்சிருந்தார். ராஜாவின் உணவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜா சொல்லிட்டா இவங்க எல்லாருக்கும் இதே உணவு கொடு. ஆனால் இந்த 4 பேரில் தானியேல் ஒரு முடிவு பண்ணுறான். அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறான், அதிகாரிகிட்ட போய் சொல்கிறான், எப்பா எங்களுக்கு ராஜா உணவெல்லாம் வேணாம், எங்களுக்கு ஜஸ்ட் கிவ் அஸ் வெஜிடபிள்ஸ், வெஜிடேரியன் கொடுத்தா போதும், அதை மட்டும் சாப்பிட்டா போதும். இவன் சொல்கிறான், ராஜாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் உங்களையும் கொண்டுடுவார், என்னையும் கொண்டுடுவார். இல்லை 10 days டெஸ்ட் பண்ணிப்பார். 10 நாள் எங்களுக்கு மரக்கறிகள் வெஜிடேரியனோ பருப்பும் கொடு, அவங்களுக்கு ராஜா போதனம் கொடு. ஒருவேளை எங்கள் முகம்லாம் வாடி அசிங்கமாக ஒல்லியாக அவங்கள விட நாங்கள் மோசமாக இருந்தால் நீ சொல்கிற சாப்பாடை நாங்கள் நீ சாப்பாடு அனுப்பிச்சோம். உடனே இந்த சார்ஜென்ட் என்ன பண்ணுறாரு, மந்திரி என்ன பண்ணுறாரு, ஓகே உங்கள் அப்ளிகேஷன் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு மரக்கறி கொடுக்குறேன், வெஜிடேரியன் கொடுக்குறேன்.
10 நாள் முடிஞ்சு போச்சு. 10 நாள் முடிஞ்சு 11ஆம் நாள் அந்த அதிகாரி வந்து இவங்களை பார்க்குறான். ராஜாவின் உணவு சாப்பிட்ட 96 பேரை விட இவங்க கேட்டு வெஜிடேரியனையும் பருப்பு மட்டும் சாப்பிட்ட இந்த 4 பேர் மட்டும் பயங்கர பிரைட்டா நல்ல உடம்புல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறத அந்த அதிகாரி பார்க்குறான். பார்த்த உடனே என்னடா இவ்வளோ வித்தியாசம் தெரியுது, 10 நாள்ல நீங்க கேட்ட சாப்பாடே உங்களுக்கு கொடுத்துட்றேன், உங்க முகம் ரொம்ப கலையா இருக்கு, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னா இதுதான் உங்க முகத்துக்கு கலையா. எதனால? சரி, இப்போ ஒரு கேள்வி, ராஜாவின் சாப்பாடு ஒரு டேஸ்டா இருக்கும், ஏன் அதை வேணாண்ணா? இன்னைக்கு இந்த முடிவு தான் நீ எடுக்கணும். உனக்கு எது பிடிக்கும்? நமக்கு வகை 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 வகையா வச்சிருக்கு. உலகத்துல சிற்றின்பங்கள் வகை வகையா இருக்கு. சினிமா வழியா, சீரியல் வழியா, மதுபானம் வழியா, கஞ்சா வழியா, காதலி வழியா, காதலன் வழியா, குறுக்கு வழியில சம்பாதிக்கிற அந்த பணங்களின் வழியாக சிற்றின்பங்கள் வகை வகையாக இருக்கிறது. இதெல்லாம் உலகத்தில் எல்லாரும் இயல்பாய் செய்கிற காரியம். அதை நீ செய்யக்கூடாது, அதை நீ செய்யக்கூடாது. அந்த 96 வாலிபர்களும் அந்த ராஜா கொடுத்த உணவை நல்லா சாப்பிட்டாங்க. அவங்கெல்லாம் யாரு? இந்த தானியேலோடு வந்தவங்க. தானியேலோடு எருசலேமிலிருந்து இஸ்ரவேலிலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்டவங்க இந்த பாபிலோனுக்கு. ஆனா அவங்க எடுத்துக்கொண்டதை இவங்க 4 பேர் எடுக்கல. டெடிகேஷன். டெடிகேஷன். You should have a purpose in your heart. உன்னுடைய இதயத்தில் நீ ஒரு தீர்மானத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு தீர்மானம் இதயத்துக்குள் வர வேண்டும். அதே தானியேல் 1:6. தானியேல் 1:6 சீக்கிரம். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசிரியா என்பவர்கள் இருந்தார்கள். 6ஆம் வசனமாப்பா? 6ஆம் வசனம். 1:6. சரி, அப்ப 8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு. பாருங்க, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினா. இதை தான் நீங்க செய்யணும். நீங்க வாஞ்சிப்பதா மட்டும் இருக்கக்கூடாது, நினைக்கிறதா இருக்கக்கூடாது. உறுதியான ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்களானால், உங்க உள்ளம் உறுதியா இருக்கணும். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அப்படியே வழுவி போறதா இருக்கக்கூடாது. அங்க என்ன சொல்லி பாருங்க, இருதயத்தில் தீர்மானம். அப்படியே யோசித்தான், அப்புறம் அப்படியே விட்டான். இல்ல இல்ல இல்ல, யோசிக்கிறவன் தான் விட்டுருவான். நீ தீர்மானம் எடுக்கணும். யோசிக்கிறவன் தான் விட்டுருவான். நீ யோசிக்கிறது பெருசு இல்ல. Not only considering, but you should have a purpose in your heart. You should have a plan and a purpose in your heart. உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு தீர்மானம் நீ வைத்திருக்க வேண்டும். ஒரு திட்டத்தை நீ உருவாக்கணும். அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காண, அப்பதான் செயல்படுத்துவ. கனவு மட்டுமே கண்டுட்டு இருக்காத. கனவு கண்டால் அந்த கனவு நிறைவேற நீ பிரயாசப்படுவ. ஆனா இன்னைக்கு அநேக வாலிபர்கள் கனவு வாழ்க்கையிலே மதக்கிறான். ஏன் நம்மள அநேகர் ஐபிஎஸ் வர முடியல? ஏன் நம்மள அநேகர் ஐஏஎஸ் வர முடியல? ஏன் நம்மள அநேகர் ஒரு ஸ்பெஷலிஸ்டா வர முடியல? ஏன் அநேகர் நம்முடைய ஒரு ப்ரொஃபஷனல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியல? ஏன் ஒரு ஜட்ஜா வர முடியல? ஏன் ஒரு சீனியர் அட்வொகேட்டா வர முடியல? எப்பொழுதுமே ஒரு 4 பேருக்கு கீழே, ஒரு 10 பேருக்கு கீழே, ஒரு 50 பேருக்கு கீழே, இப்படியே கீழே 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 தான் கடைசி வரை கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் தகப்பன் கீழே இருந்தா அதை விட கீழே நீ போறியா? உன் வாழ்க்கை ஏன் உயர்வுக்கு வருவதில்லை? ஒருவேளை உன் தகப்பன் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறார் என்றால் நீ அதை விட ஒரு உச்சத்துக்கு போக வேண்டுமே, நீ ஏன் போவதில்லை? ஏன் உன்னால ஒரு உயரத்துக்கு வர முடிவதில்லை? Because the purpose is not in our heart. நம்முடைய இதயத்துல தீர்மானங்களை நாம் எடுப்பதில்லை. Listen, that boy Daniel took a purpose in his heart. அவன் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தான். பயப்படல, அந்த தீர்மானத்தை செயலாக்க தொடங்கினான். கொண்டு வந்திருக்கிறது அடிமையின் தேசம். அந்த மனுஷன் அதிகாரி கிட்ட சொல்றான், Sir, give me 10 days. Let me have the vegetarian food.
please, we don't need the delicacy of the king. நேபுகாத்நேசர் என்கிற அரசனுடைய இந்த சுவை மிகுந்த உணவு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு மரக்கறிகளையும் பருப்புகளையும் கொடுங்க. அந்த தீர்மானத்தை வெளிப்படையாக்குகிறான். நீ உன் உள்ளத்தில் எடுக்கிற தீர்மானத்தை எப்பொழுது செயல்படுத்த வேண்டும் என்று முதல் முயற்சியை தொடங்குகிறாயோ, listen my boy, listen my girl, ஆண்டவர் உடனே உன் கையை பிடிக்க ஆரம்பிச்சிருவார். The first step you have to step in. முதல் அடியை நீ வச்சிட்டேன்னு வச்சுக்க, அவர் உன்னை பிடிச்சிருவார். அதுக்கப்புறம் எந்த சக்தியும் அவர் கையிலிருந்து உன்னை பிடுங்கவே முடியாது. நான் சாட்சி. The delicacies of the king. ராஜபோஜனம். எத்தனை நண்பர்கள். You have to take the purpose in your heart. உன்னுடைய இருதயத்தில் நீ தீர்மானம் செய்து அந்த தீர்மானத்தை முதல் படியாய் நீ வைக்கணும். அங்க தானியேல் வச்சான், தீர்மானம் பண்ணிட்டான். அடுத்தது அதிபதி கிட்ட பேசுறான், சார் ஐயா எங்களுக்கு இந்த உணவு வேணாம். நீ தீர்மானம் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது, யோசிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. முதல் அடி எடுத்து வச்சிரு. கர்த்தர் எனக்கு எத்தனையோ நண்பர்கள் 1998 ஆண்டு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற when I step into the ministry 1998 ஊழியத்துக்காக என்னை அர்ப்பணிக்கும் போது ஒரு பக்கம் இந்த உலகம் என்னை எடுக்குது. போகாத போகாத, இத்தனை ஆசைகள், இத்தனை பெயர் புகழ் எல்லாத்தையும் விடாத. கம். அடுத்த இண்டஸ்ட்ரி நான் சினிமாக்குள்ள நுழைய போறேன். அடுத்த இண்டஸ்ட்ரி நான் சினிமாக்குள்ள நுழையணும். I took a decision, a purpose in my heart. என் உள்ளத்துல நான் தீர்மானம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய வீக்னஸே நண்பர்கள் தான். நண்பர்களுக்காக நான் சம்பாதிக்கிறதையெல்லாம் எவ்வளவு மேடையில் சம்பாதிக்கிறேனோ வீட்டுக்கு அது என்ன, அது அநீதியான பணம். இவர் தகப்பனார் ஊழியக்கார், நான் போய் அதை கொடுக்க முடியும். பரிசுத்தமான ஊழியத்தை செய்கிறாரு. அதனால என் பணங்களை நான் விரயமாக்குவேன். பயங்கரமா 2000 3000 சம்பாதிப்பேன். கண்ணாமுன்னான் விரயமாக்குவேன். நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தனா என் கூட 4-5 நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ட்ரெஸ்ஸு. நான் ஒரு செருப்பு எடுத்தனா என் கொடுக்குற அத்தனை பேருக்கும் செப்பல். நான் ஒரு ஷூ எடுத்தா அத்தனை பேருக்கும் ஷூ. இப்படிதான் காசெல்லாம் போகும். நான் சம்பாதித்தது ஒன்று கூட சேர்க்கல. அதை தேவன் விரும்பவும் இல்லை. அப்போ நான் பண்ண முதல் விஷயம், என் நண்பர்களில் இருந்து நான் வெளியே வரணும். நான் அவங்கள வெறுக்கல, ஆனால் அதை விட்டு நான் வெளியே வரணும். என்னால் வர முடியாமல் இல்லை, கஷ்டப்படுறேன். ஸோ ஐ டுக் அ டிசிஷன். என்னை தனிமைப்படுத்தணும். யாரையும் நான் சந்திக்கக்கூடாது, யாரையும் நான் சந்திக்கக்கூடாது. பல மேடைகளில் போய் பாடியிருக்கேன். பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காது. ஆனால் சும்மா இருந்தால் மட்டும்தான் நான் கர்த்தரை பார்க்க முடியும். உள்ளத்தில் தீர்மானம் பண்ணினேன். மனசு வலிக்குது, என் நண்பர்களை பார்க்க முடியல. நண்பர்கள் வீடை தேடி தேடி வராங்க. லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கெஃபாஸ் இருக்கானா, கெஃபாஸ் இருக்கா. அவன் இப்போ தான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், இப்போ தான் போனான்னு சொல்லுங்க. வீடு தேடி வர்றவங்ககிட்ட நான் ஒளிஞ்சுக்குவேன், நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னோ எனக்கு வலிக்கும். உள்ள சத்துரு ஏவிக்கிட்டே இருப்பான். போடா 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 நேவான். எனக்காக செலவு பண்ணவும் தயாரா இருக்கிறாங்க. அந்த வயசுலயே பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம், பார்ல உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லா காரியங்களும். ஆனா தீர்மானத்தை விட்டு நான் வெளியே வர விரும்பல. இல்லை, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். தீர்மானத்தில் உறுதியா இருந்தேன். அவ்வளவு நண்பர்கள் எனக்கா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. ஏறத்தாழ 1 மாசம் என்ன சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் விட்டே வெளியே வர மாட்டேன். சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் நான் இங்க வருவேன். சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் நான் இங்க வருவேன். மற்ற நாள் நான் எங்கேயும் வீட்டை விட்டு வரல, உள்ளே கிடப்பேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிட்டே இருப்பேன், பழைய ஞாபகம் வரும். வாசிட்டே இருப்பேன், பழைய ஞாபகம் வரும். விட்டு கொடுக்கல தீர்மானத்தை. ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை விட்டு வரக்கூடாது. ஏறத்தாழ 6 மாதங்கள் போராடினேன். 1999 என்னை முழுசா டெடிகேட் பண்ண முழு நேரத்துக்கும் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. 1999 இருந்து முழு நேரமாக என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த 1 வருடங்கள் என்னை நல்லா தயார் பண்ண ஆரம்பித்தேன். என்னை தேடி தேடி சலித்து போன என் நண்பர்கள் என்னை விட்டு எல்லாம் போயிட்டான், எல்லாம் மறந்துட்டான், எல்லாம் அவன் வேலையில் மூழ்கிட்டான். அவங்க புதிய புதிய நண்பர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னை மறந்துட்டாங்க. இப்போ நான் என்னை திடப்படுத்திக்கிட்டேன். I came out from my home to the society. இப்போ என் கையில் ஒரு பேக் இருக்கு, பேக்கில் பைபிள் இருக்கு, ஒரு பாட்டு புத்தகம் இருக்கும்.
ஆவிக்குரிய கிறிஸ்தவ கீதங்கள் இதை எடுத்துக்கிட்டேன். பெர்க்மான் ஸ்பாட் புக் இருக்கும். பேகை மாட்டினேன். என்னுடைய மொப்பட்டை என்னுடைய மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி வரும்போது என்னை வழியில நண்பர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஹேய் மச்சான், எப்படிடா இருக்க, எங்கடா இருக்க, என்னடா உன்னை பார்க்க முடியல, எப்பா கேட்டாலும் இல்லை இல்லைன்னாங்க. எப்படா இருக்கிற? பிரைஸ் தி லார்ட். அலறிட்டான். அது பிரைஸ் தி லார்டா, என்னடா ஆச்சு உனக்கு? பர்பஸ். திட்டமிட்டா திட்டத்தை விடக்கூடாது. அந்த திட்டம் நிறைவேறணும். அந்த திட்டம் நிறைவேற முதல்ல நீ கை வச்சு. என் நண்பர்கள் எல்லாரையும் விட்டு நான் வெளியே வந்து நான் கஷ்டப்பட்டேன். வாரி வாரி கொடுத்தேன். சினிமா பாடல்களை பாடுக்கும் போதெல்லாம் என் பாக்கெட்ல பணம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணுவேன். ஆனா ஊழிய பாதையில வந்த பிற்பாடு என்கிட்ட காசு கிடையாது, 10 காசு கிடையாது. எங்க அப்பா கிட்ட நான் போய் நிற்பேன், 10 ரூபாய்க்கு நிற்பேன். அன்னைக்கெல்லாம் 28 ரூபாய் 26 ரூபா தான் பெட்ரோல் விலை. அந்த 26 ரூபா பெட்ரோலுக்கு எங்க அப்பா கிட்ட போய் நிற்பேன். அப்பா பெட்ரோல் இல்லப்பா. எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் நேத்தாடா பெட்ரோல் போட்டேன். நேத்து போட்டோமா, ஆனா 4 இடத்துக்கு சுத்தினதுல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அதனால பாருங்க, இந்த கையில 1000 சம்பாதித்தவன், எவ்வளவோ பொருட்களை வாங்கினவன் 50 ரூபாய்க்கு நின்ன. ஆனா இன்னைக்கு அநேகர் நம்மை தேடி உதவி பெறும்படியாக மாதந்தோறும் ஒரு 7-8 ஊழியர்களுக்கு மாதம், நான் ஓப்பனா சொல்றேன், இது மகிமைக்காக, ஒரு 1000 ரூபாய் மாதம் நான் ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லாத என்னை தேவன் உயர்த்தினார். எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது, எந்த வெளிநாட்டு நிறுவனமும் கிடையாது. ஆனா வேண்டாம்னு கிடந்த வாழ்க்கையை தூக்கி எடுத்து தேவன் நிறுத்தி என்னை ஆசீர்வதிச்சார். நம்ம பிரதர் தருண் போல உங்க தெருவில் உங்க வீட்டு பக்கத்துல எத்தனை வாலிபர்கள் இருக்கு? இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சிங்க, நல்லா ஜாலியாக இருந்தீங்க, குவிஸ் ப்ரோக்ராம், நல்ல ஆக்ஷன்லாம் செஞ்சு நம்ம ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாக ஜாலியாக இருந்தீங்க? சந்தோஷமா இருந்ததா? வந்தது என்னடாப்பா மொக்க போட்டாங்கடா, போருடா அப்படின்னு இருக்கா? அப்படின்னா உண்மையை சொல்லி, பின்னாடி சொல்லக்கூடாது. அப்படிதான் இருந்ததா? சந்தோஷமா தானே இருந்தது? ஜோனஸ் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு. அவனுக்கே ஜாலியாக இருந்தது. அப்போ நல்லா கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை சூப்பராக ஏற்படுத்தி கொடுத்து நல்லா பயன்படுத்தினார். நல்லபடியாக போச்சு. இப்போதான் முக்கியமான நேரம். உன் வீட்டு பக்கத்தில் எத்தனையோ நண்பர்கள், உனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, ஒரு தம்பி பயங்கர போதையில் மாட்டிக்கிட்டு இருப்பான். அவனால் வெளியவே வர முடியாமல் இருப்பான். இவரை மாதிரி வெளியே வர முடியாமல் இருப்பான். அவன் தீர்மானம் பண்ண முடியாமல் இருப்பான். ஆனால் அப்படிப்பட்டவன் தீர்மானம் பண்ணுவதற்கு நம்ம உதவி செய்யலாம். எப்படி தெரியுமா? ஜெபத்தினால கதறி அழுது ஜெபிக்கணும். ஒருவேளை இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற நீ கூட தீர்மானம் பண்ணி பல தடவை ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஏன்னா நீ ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்க மாட்ட, முதல் படி எடுத்து வச்சிருக்க மாட்டேன். தீர்மானம் பண்ணியிருப்ப, அப்படியே விட்டு போயிருப்ப. எடுத்து வைக்கணும், முயற்சி பண்ணணும். உன் கையை தேவன் பிடிப்பார். தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் முகம் பிரகாசமாக இருந்தது காரணம் அவன் தீர்மானம் பண்ணினான். மற்ற 96 வாலிபர்களை விட இந்த 4 வாலிபர்களுடைய முகம் மட்டும் கலையா இருந்ததான். காரணம் ஒன்னே ஒன்று, தீர்மானம் பண்ணி செயல்படுத்தினா. யூ ஹாவ் டு மேக் அ பர்பஸ். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அதை செயல்படுத்துங்க. முதல் அடியை நீ வச்சுட்டா போதும். அடுத்தது பிசாசு எந்த நண்பர்கள் வழியா, எந்த சோதனைகள் வழியா உன்னை அட்டாக் பண்ண முயற்சித்தாலும் கர்த்தர் பிடித்தது தான். உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். உன்னை தூக்கி ஒரு நாள் உன்னையும் அலங்கரிப்பார். நீயும் உயர்ந்த ஸ்தானத்துல நீ எதுவா வரணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, உயர்ந்த பதவிக்கு வாங்க. சும்மா இப்படியே இருக்கக்கூடாதுங்க. நீ ஒரு கலெக்டரா, ஒரு ஐபிஎஸ்ஸா, ஒரு ஐஏஎஸ்ஸா, ஒரு ஐஎஃப்எஸ்ஸா, ஒரு சீஃப் டாக்டரா நீங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணுங்க. சும்மா இப்படிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு கீழே 1000 பேர், உனக்கு கீழே 100 பேர் வேலை செய்யற மாதிரி நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா, இன்னைக்கு தானியேலை தேவன் அன்னைக்கு உயர்த்தினார், யோசேப்பை தேவன் அன்னைக்கு உயர்த்தினார், இன்றைக்கு தேவன் உன்னையும் உயர்த்துவார். நீ எடுக்கிற தீர்மானம் தான் முக்கியம். நீ எடுக்கிற தீர்மானம். இப்போ இவருடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனசு எவ்வளோ நிம்மதியா இருக்கும். என் பையன் நல்லா இருக்கிறாங்க, பல ஊருக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு யாருன்னு சொல்றாங்க, அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷப்படுவான். நீ ஒரு உயரத்துக்கு வரும்போது, நீ ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது உன்னை பெற்றவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவான். உன்னை ஈண்டெடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். கர்த்தர் உன் ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருக்கட்டும். மறக்காது.